ஆன்மீக நண்பர்களுக்கு பதஞ்சலி கார்த்திகேயனின் பணிவான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கிருத்திகை பிரதோஷத்தை பற்றி. கிருத்திகை பிரதோஷத்தில் கோயிலில் இதை மட்டும் செய்து விடாதீர்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். 24 மார்கழி 8ஆம் தேதி வரக்கூடிய பிரதோஷம் சூரிய வார பிரதோஷமாகும். இந்த பிரதோஷம் சூரியனுக்கு உகந்த பிரதோஷமாகும். இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், சூரியனின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த பிரதோஷம் வருவது மேலும் ஒரு சிறப்பாகும். சூரியனின் ஆதிக்கத்தின் கீழ் வரக்கூடிய இந்த பிரதோஷம் கிருத்திகை பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிருத்திகை பிரதோஷத்தில் கோயிலில் இதை மட்டும் செய்து விடாதீர்கள். சிவனை வழிபட நினைப்பவர்கள் முதலில் நந்தி பகவானை வழிபடுவது அவசியம். சிவபெருமானின் கைலை மலை நுழைவாயிலை பாதுகாக்கும் தெய்வம் இந்த நந்தி. இவர் சிவனுக்கு ஏற்ற வாகனமாகவும் இருக்கிறார். சைவ சித்தாந்த மரபின்படி நந்திநாத சம்பிரதாயத்தின் 8 சீடர்களின் பிரதான குருவாக நந்தி தேவர் கருதப்படுகிறார். அந்த 8 பேர் சனகா, சனாதன, சனந்தனா, சனத்குமார, திருமூலர், வியாக்கிரபாதர், பதஞ்சலி மற்றும் சிவயோக முனி ஆகிய 8 சீடர்களும் ஆவர். உன்னதமான இந்த நந்தி பகவானை பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்வது அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும். சிவபெருமான் பிரதோஷ கால வேளையில் நந்தி பகவானின் தலையில் திருநடனம் புரிந்தார். அந்த நேரத்தில் சிவனையும் நந்தி பகவானையும் வணங்குவதால் அனைத்து பாவங்களும் நீங்கும் என்பது நியதி. மேலும் பிரதோஷ வேளையில் கோயிலில் சிவனுக்கும் நந்திக்கும் இடையில் செல்வதும் பிரதோஷ அபிஷேக நீரை காலால் மிதிப்பதும் பெரும் குற்றமாகும். ஆனால் இந்த கிருத்திகை பிரதோஷ வேளையில் இவ்வாறு செய்வதால் அஷ்ட கர்ம தோஷம் பிடிக்கும். இதனால் சூரிய தோஷம் உண்டாகும். இந்த சூரிய தோஷம் நம் வாழ்க்கையின் அடையாளம், மதிப்பு, மரியாதையை இழக்கச் செய்யும். நமது ஆத்மாவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆதலால் இந்த தவறை ஒருபோதும் செய்யாமல் சிவனையும் நந்தி பகவானையும் வணங்கி அவர்களின் அருளை பெறுவோம். மேலும் சிவன் நந்தி பகவானின் அருளை பெற்றிட இந்த பிரதோஷ நேரத்தில் படிக்க வேண்டிய மந்திரம்: ஓம் நமோ நமசிவாய, ஓம் நமோ நமசிவாய. கொன்றையை தரித்தவனே, காமனை எரித்தவனே, காலனை உதைத்தவனே, ஓம் நமசிவாய. மங்கையை வரித்தவனே, கங்கையை தரித்தவனே, முப்புறம் எரித்தவனே, ஓம் நமசிவாய. இவ்வாறு பிரதோஷ காலத்தில் சிவனையும் நந்தியையும் வணங்கி எல்லா வளமும் பெற்று வாழ்வோம். வேறு தகவலுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.